அவங்க வந்து நடக்கும்பொழுதே டக்குன்னு தடுக்கி விழுந்துருவாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பாத்ரூம்ல விழுந்தவங்கள எண்ணிக்கைய பார்த்தீங்கன்னா, முதியோர்கள் ஒரு 100 பேர்ல 80 பேர் நிஜமா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து பிரச்சனைகளுக்கு ஆளாயிருக்காங்க. எவ்ளோ வயசானவங்க பாருங்க. எங்க அம்மா வந்து பாத்ரூம்ல விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு பிரெயின்ல ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சு. அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்லி தான் கேள்விப்படுறோம். நெறைய பேஷண்ட் வராங்க. அவங்களும் அத தான் சொல்றாங்க. அதனால முதியவர்கள் வந்து அவங்களுக்கு பலகீனத்தால அவங்களால நடக்க முடியாது. அப்ப நடக்க முடியாம அவங்க விழும்பொழுது, அவங்க கையோ, காலோ அந்த போன் வந்து ஃப்ராக்சர் ஆகறதுக்கு 100% வாய்ப்பு அதிகம். ஏன்னா, அவங்க போன் எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு. ஏன் வீக்கா இருக்குன்னா, விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு. அதனால அந்த போன்லாம் வீக்கா இருக்கும்பொழுது, அவங்க வந்து நம்ம விழாம பார்த்துக்கணும். அது எவ்வளோ பேர் எப்படி பார்த்துக்க முடியும்? எவ்வளோ பேர் கூடவே இருந்து பார்த்துக்கிறாங்க? கண்டிப்பா சான்ஸ் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பிளட்ல பார்த்தா, கண்டிப்பா அதுக்கு சப்ளிமெண்ட் எடுங்க. கண்டிப்பா சப்ளிமெண்ட் எடுங்க. அதுக்கான உணவும் எடுங்க.